இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்ம ஆரம்பத்தில் ஒரு கதையாகவே பார்த்தது என்னன்னா, கோடீஸ்வரியுடைய பேராசை. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய மகள்களை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் கட்டி கொடுக்கணும். அதுவும் ஐஸ்வர்யா ரொம்ப அழகான பொண்ணு, அதனால அவங்கள அப்படி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு உள்ளார கொண்டு வந்து அதுக்கப்புறம் நடந்த குளறுபடிகள், பணத்தாசை பிடிச்ச ஐஸ்வர்யா, சுயநலமாக யோசிக்கிறவங்க, இந்த பக்கம் ஓவர் நலவங்களான மகா தேவையில்லாமல் அவங்க அம்மாவுடைய சதி திட்டத்தாலையும் இல்லை அவங்க அம்மாவுடைய முட்டாள்தனத்தால் சிக்கிக்கிறது தான் கதை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாங்க. மகாவுமே மகா சூர்யாவுக்கு இடையில இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்மே கொஞ்சம் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ராஜலட்சுமியை ஆளே மாறிட்டாங்க. முதல்ல அந்த கதையுடைய மெயின் வில்லியாக ராஜலட்சுமியாக தான் இருந்தாங்க, அவங்களுமே மாறிட்டாங்க அப்படின்னு கதை இப்போ போயிட்டு இருக்கு. இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜையை செஞ்சாகணும், சத்யநாராயண பூஜை. அதாவது புதுசாக கல்யாணம் பண்ண ஜோடி நல்லா இருக்கணும்னு குலதெய்வத்துக்கு பண்ணுற பூஜையும். ஸோ அந்த பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் யார் பண்ணுறான்னு பார்த்தா மகா தான் பண்ணுறாங்க. வேண்டாதவங்களா இருந்தாலும் மகா தான் அந்த வீட்டில் எல்லா வேலையும் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக எல்லா மருமகளும் எவ்வளோ திட்டினாலும் கழுவி ஊற்றினாலும் அந்த வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பாக்கியலட்சுமியில் பாக்கியா ஆகட்டும், சிறகடிக்காசையில் மீனா ஆகட்டும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. மகா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க. வேணுனே விளக்க தட்டி விட்டு சித்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ தான் தட்டி விட்ட, மகா வேணுனே அபசகுணமாக பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு வேணுனே பேச எல்லாரும் கும்பலாக வந்துட்டாங்க. இந்த வீட்டில் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இப்படி பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கே ஜாலியாக பூஜை புனஸ்காரம் அப்பப்போ போவோம் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்காங்க. ஸோ அத்தனை பேர் வட்டமாக நின்ன உடனே இப்படி கீழே தள்ளிட்டா, அப்படி பண்ணிட்டான்னு உடனே காயத்ரி வேறு நினச்சேன் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான், வேணும்னே பண்ணுவான்னு இப்போ புதுசாக வில்லியாகிட்டாங்க வேறு. அவங்க முக அமைப்புக்கு அது செட் ஆகலைன்னா நமக்கு வில்லத்தனங்கிறது அவங்க ரொம்ப நல்லவங்களாகவே இருக்க மாதிரி தான் இருக்குது வேறு இந்த சமயத்துலையும். ஸோ இப்போ இந்த சமயத்தில் அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே எதுக்கு இப்படி பேசுகிற, இப்படிலாம் பேசுறது நல்லாவா இருக்குது அப்படின்னு ராஜலட்சுமி பேச, விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் தான் இந்த பூஜை, எதுக்கு மற்றவங்களாம் கலந்துக்கணும்னு கேட்குறாங்க. கலந்துக்கிட்டா 3 பேர் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி ராகவன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் அவங்க சாரி கட்டி ரெடியாகிறதுக்கு போயிட்டீங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இங்கே எல்லா வேலையும் செஞ்சது, அது யாருன்னா மகா. ஆனால் மகாவே இப்போ குறை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது தாத்தாவும் சொல்கிறாரு, இதெல்லாம் விளக்கு விழுந்தால் தவறுதலாக விழுந்துருச்சு, இதெல்லாம் அபசகுணம்னு யார் சொல்லுவா அப்படின்னு அவர் வேற பேச, இந்த பக்கம் வேற ஐஸ்வர்யாவும் சூப்பராக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சித்ராதேவியை பார்த்து அபசகுணமாக எதாவது பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. பொய்யெல்லாம் சொல்கிறேன்னா அந்த வீட்டில் PhD முடிச்சவங்களாம் சில பேர் இருக்கீங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, எதுக்கு தேவையெல்லாம் மகாவை திட்டுறீங்க அப்படின்னு அவங்களும் வேற சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பேச வேண்டிய மகா நான் ஒன்றுமே பஞ்சமா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. இதே மாதிரி தான் சிறகடிக்காசையிலையும் பார்த்தீங்கன்னா மீனா பாவமாக நிற்பாங்க, மற்றவங்கெல்லாம் மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அது நான் என்னத்தை பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் இவங்க பேசுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ அடுத்து இந்த வாக்குவாதம், குட்டி குட்டி சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் கிளம்புங்க, போங்க போய் கிளம்பி வாங்க, 3 பேர் தான் பூஜை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த குடும்பத்திலாம் தேவையில்லாத விஷயம் தான் அதிகம் பேசுவாங்க, தேவையான விஷயத்த பேச மாட்டாங்கன்னு அனுப்பிடுறாங்க. இப்போ சித்ராதேவிகிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சித்ராதேவி என்ன பண்ணுறாங்கன்னா காயத்ரிகிட்ட போயிட்டு, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், நீ என்ன ஏதோ தெரியலன்னு நினைப்ப, ஆனால் நான் எப்பயும் உன் பக்கம் தான், இந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சு வந்தாலும் நீயும் மருமக நானும் மருமக, ஆனால் நமக்கு இருக்கிற இடம் என்ன, அவங்களுக்கு இருக்க இடம் என்ன, ராஜலட்சுமிக்கு இருக்க இடம் என்னன்னு தெரியும், உன் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய பூஜையில் எதுக்கு அவங்க 2 பேருக்கும் பூஜை, நீ நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு ஏற்றி விட்டு போயிடுறாங்க. இதை ஒட்டு கேட்ட அனாமிகா ஒரு பிளானையும் பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஏதோ ஜாமான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற பேரில் இவங்களும் சூர்யாவும் மகாவும் வேற ஒரு குட்டி ஸ்டோர் ரூம்குள்ளே வேற அவங்க போயிட்டு இருக்காங்க. அது பார்க்க பாலடைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இங்கே வேற பாட்டி இப்போ ராஜலட்சுமிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரு நீ அடிக்கடி உன் மருமகளை விட்டு கொடுத்ததுனால தான் எல்லாரும் இப்போ மகாவை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே காயத்ரி அக்கா நான் ஒன்று சொல்கிறேன், என் பிள்ளைக்கும் அனாமிகாவுக்கும் மட்டும் இப்போ பூஜை நடக்கட்டுமே அப்படின்னா அதெல்லாம் இல்லை, 3 பேர் தான் நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக வேற சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சமயத்தை ஏதோ மேலேருந்து ஒரு சூளம் அப்படியே விழப்பாத்துருக்கு. விழப்பாத்தோன்னா டக்குன்னு சூளம் கலசம் விழப்பாத்ததை டக்குன்னு தடுத்து நிறுத்தி பிடிச்சிடுறாரு சூர்யா, மகா மேலே விடாமல். மகா உடனே அவர் மேலே விடுற அந்த சொம்பையும் தடுத்து பிடிச்சிட்டாங்க. உடனே எதுக்கு நீங்கள் வந்தீங்க, இல்லைனா எனக்கு கண்ணு இருக்குது நானே பார்த்துப்பேன் அப்படிங்க, ஓவராக பண்ணாத, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு இவர் சொல்ல, மாற்றி குட்டியாக அவங்க 2 பேருக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ், குட்டி வாக்குவாதம் அப்படின்ட்டு. ஏன்னா முக்கால்வாசி சீரியலில் தடிக்கு விழுந்தா காப்பாற்றுறது, கீழே விட போகும்போது பிடிக்கிறது தான் லவ்வே வரும். அந்த மாதிரி அவங்க சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக ஃபோன் ஒன்று வருது மகாவுக்கு. ஃபோன் எடுத்தால், பிரபாவோட அக்காவா நீங்கள் மகா தானே, ஒரு நான் ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன், உங்கள் தங்கச்சி ஆக்சிடென்ட் ஆகி அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு திடீர்னு ஒரு இது வருது. ஐயோ அப்படின்னு உங்கள் ஷாக் ஆகி உடனே இப்போ என்ன முடிக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும்